ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏசி தொடர்பாக கேட்டிருந்தீங்க. ஏசின்னா என்ன? ஏசிங்கிறது ஒரு பெரிய கடல், ஏர் கண்டிஷன், காற்றை கட்டுப்படுத்துதல். உலகத்தில் ஒரு 60% பயன்பாட்டில் இருக்குது. 5 பஞ்சபூதங்கள் இருக்குது இல்லையா? நீர், நிலம், காற்றுன்னு சொல்லுவாங்கள்ல. அதில் காற்றும் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. எல்லாமே முக்கியத்துவம் தான். ஆனால் காற்று உலகத்தில் இந்த ஏர் கண்டிஷன் ஃபீல்டில் 60% முக்கியமாக இருக்குது. பெரும்பாலும் ஏசி, ஏர் கண்டிஷன் அப்படியே மாற்றி சொல்லி பாருங்கள். ஏர் கண்டிஷன் அப்படியே மாற்றி சொன்னால் என்ன? கண்ட்ரோல் ஆஃப் த ஏர், அதாவது காற்றை கட்டுப்படுத்துதல். அவ்வளோதான், அதுதான் ஏர் கண்டிஷன் அர்த்தம். இது பெரும்பாலும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா, ஃப்ளைட் எடுத்துக்கிடுவோமே. ஃப்ளைட்டுங்கிறது அது ஒரு ஏர் கண்டிஷன் டிசைனில் தான் அது ஒர்க் பண்ணுது. அதே மாதிரி ராக்கெட்டும் அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணுது. அதே போல் தேவைக்கு தகுந்த மாதிரி காற்றை நம்ம கட்டுப்படுத்தி நமக்கு பயன்பாட்டுக்கு நம்ம எடுக்கணும். அவ்வளோதான். ஃப்ளைட்டை பொறுத்தளவில் ஒரு குறிப்பிட்ட ஆர்பிஎம்மை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, குறிப்பிட்ட ஆர்பிஎம்மை அதை நம்ம செலுத்தி, அதோடைய விசையை செலுத்தி அதை பறக்குது அப்படின்னா அது ஒரு ஏர் கண்டிஷன் ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தில் இருக்குது. அதே போல் இந்த குறிப்பாக ஆப்ரேஷன் தேட்ரு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஆப்ரேஷன் தேட்ரு ஏன் இங்கே சொல்கிறேன்னா, அது ஒரு முக்கியமான ஒரு ஏர் கண்டிஷனில் அது ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்தில் அது ஒரு விஷயம், அந்த மேட்ரு. அந்த ஆப்ரேஷன் தேட்டரில் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. பண்ணக்கூடிய நேரத்தில் சில ஹார்ட் ஆப்ரேஷனாக இருக்கலாம், போன் ஆப்ரேஷனாக இருக்கலாம், எலும்பு சம்பந்தமான அறுவை சிகிச்சைகள் மற்றும் இதய சம்பந்தமான அறுவை சிகிச்சைகள் நடக்கும்போது 4 மணி நேரம், 5 மணி நேரம், 8 மணி நேரம் கூட அதை மீட்டை கட் பண்ணி, உடலை கட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுறது, கட் பண்ணி ஓப்பன் பண்ணி தானே வைக்கணும். அப்போ 7 மணி நேரம், 8 மணி நேரம் ஒரு சில ஆப்ரேஷன்லாம் நடக்கும் அப்படின்னா, அந்த மீட்டு கெடாமல் இருக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரை அங்கே பயன்பாட்டுக்கு உள்ளே கொண்டுட்டு போகணும். அந்த டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணணும். அதே சமயத்தில் ஏசினாலே ஒரு ரூமு அடைச்சிருக்கும். உள்ளே உள்ள காற்று வெளியில் போகாது, வெளியில் உள்ள காற்று உள்ளே போகாது. அப்படி இல்லாமல் சில நிபந்தனைகள்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் அப்போ ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம் அந்த மீட்டை கட் பண்ணி, உடலை கட் பண்ணி ஓப்பன் பண்ணி வைக்கும்போது அந்த பிளட்டோட ஸ்மெல் ரூமு ஃபுல்லாக ஸ்ப்ரிட் ஆகும். ஸ்பிரிட் ஆகும்போது என்ன ஆகும்? உள்ளே நிற்க முடியுமா? அது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த உள்ள அந்த ஸ்மெல்லை வெளியில் போக்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸாஸ்ட் ஒன்று போட்டு அதை வெளியில் கொண்டுட்டு போகணும். அப்போ அந்த உள்ளே கொண்டுட்டு போகும்போது, வெளியில் அந்த எக்ஸாஸ்ட்டை கொண்டுட்டு போகும்போது அப்போ டெம்பரேச்சர் இங்கே இருக்குமே. நார்மலாகவே ஒரு ரூமில் நைட்டு ஃபுல்லாக ஏசி ஓடிக்கிட்டு இருந்தாலும், இல்லை பகல் ஃபுல்லாக ரூமில் ஏசி ஓடிக்கிட்டு இருந்தாலும், கதவை திறந்தோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் திறந்தோம்னா மொத்த ரூமும் சூடாயிரும் இல்லையா? அதே போல் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஃபுல்லாக 24 மணி நேரமும் மூடியே இருக்குது. ஒரு 5 நிமிஷம் கதவை திறந்துட்டு மூடினோம்னா மொத்த கூழும் வெளியில் போயிடும். அப்போ ஒரு ஆப்ரேஷன் தேட்டரில் அந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சர் ஒரு 18, ஒரு 10, ஒரு 15 அதை மெயின்டைன் பண்ணணும். ப்ளஸ் அந்த பிளட்டையும் ஸ்மெல்லையும் வெளியில் போகணும் அப்படின்னா, அப்போ அதுக்கு ஃப்ரெஷ் ஏர் உள்ளே ஆட் பண்ணணும். வெளியில் உள்ள காற்றை உள்ளே கொண்டுட்டு போகணும், உள்ளே உள்ள காற்றை வெளியில் கொண்டுட்டு போகணும். தொடர்ந்து நடக்கணும். ஆனால் டெம்பரேச்சரு கரெக்டாக 18க்கு கீழே, 15 கீழே குறையாமல் இருக்கணும். அப்போ தான் அந்த ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நேரத்தில் அந்த மீட்டு என்ன செய்யும்? அது ஒரு தன்மை மாறாமல், உதாரணமாக ஒரு சிக்கனு, மட்டனு கடையில் போய் நம்ம போய் பார்க்கும்போது, அதை சிக்கனை கட் பண்ணி ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம் மட்டனையோ சிக்கனையோ கட் பண்ணி வச்சுருந்தா, மீனையோ என்ன ஸ்மெல் வரும்? அதோடைய தன்மைகள் மாறும் இல்லையா? அதே போல் தான் இந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த கட் பண்ணி வைக்கக்கூடிய தன்மைகள் மாறும். மாறுகிற நேரத்தில் அந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சரை அந்த மெயின்டைன் பண்ணணும். அதை மெயின்டைன் பண்ணும்போது சாதாரணமாக காற்றில் டஸ்ட் இருக்கும். அந்த டஸ்ட்டு, காற்றில் இருக்கக்கூடிய டஸ்ட்டை பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். வெளிகளில் இருக்கக்கூடிய குப்பைகள், அதாவது டஸ்ட்டில் பல வகைகள் இருக்குது. அதில் சிறுசு, பெருசு. இது மைக்ரான் லெவலில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத டஸ்ட்டை மைக்ரான் டஸ்ட் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த டஸ்ட்டெல்லாம் அந்த கட் பண்ணி வைக்கக்கூடிய உடலில் ஆப்ரேஷன் 4 மணி நேரம் 5 மணி நேரம் கட் பண்ணியிருக்கக்கூடிய இடத்துல உள்ளே போய் ஃபார்ம் ஆனிச்சுன்னா அந்த மீட்டு அதோடைய தன்மைகள் மாறும், ஒரு மாதிரியாக ஆகிடும்.
அப்போ அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி அந்த டஸ்ட்டை அந்த பார்ட்டிக்கலை வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் இருக்குது. காற்றில் எத்தனை டஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே அந்த கவுண்ட் பண்ணி அதை டேமேஜ் இல்லாத அளவுக்கு பயங்கரமான ஒரு பாதுகாப்பில் தான் அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் பண்ணப்படுது. அப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காற்றையும் கண்ட்ரோல் பண்ணுறோம். அதை கண்ட்ரோல் பண்ணுது. சில ஆப்ரேஷன் தியேட்டர்லாம் 24 ஹவர்ஸும் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஆப்ரேஷன் முடியும், திரும்பி வெளியில் போயிடுவாங்க, அடுத்த ஆப்ரேஷன் வரும், அடுத்தது பண்ணுவாங்க. இப்படி அடுத்தது ஒரு சில கஸ்டமரில் கிளைண்ட்டெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, எத்தனை நாளில் வேலை முடியும், எங்களுக்கு லாஸ் ஆகுது, ஒரு நாளைக்கு இத்தனை லட்சம் லாஸ் ஆகுது அப்படிங்கிற கிளைண்டெல்லாம் என்கிட்ட பேசியது உண்டு. ஸோ இந்த கண்ட்ரோலுங்கிறது வந்து இந்த ஏர் கண்டிஷன் பொறுத்தளவில் ஒவ்வொரு இடம் பொருள் ஏவைக்கு தகுந்த மாதிரி அந்த வடிவமைத்து நம்ம பயன்பாட்டுக்கு ஏற்றவாறு நம்ம கட்டுக்கோப்பில் கொண்டு வர்றது மட்டுமே ஏர் கண்டிஷன். சரிங்களா? இது வந்து வண்டி காருக்கு தகுந்த மாதிரி அந்த டெம்பரேச்சரை வந்து எடுப்பாங்க. அதே போல் கோல்டு ரூம் சில மீட்டுகளை வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு -18 மைனஸில் கொண்டுட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி எடுப்பாங்க. சிலது நம்ம யூஸ் பண்ணுற நார்மலாக உள்ள ஏசி எல்லாம் வந்து 20, 22 இந்த மாதிரி டெம்பரேச்சர் எடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு உள்ள யூஸ் பண்ணுறது வந்து -10, 15, 18 இப்படி கொண்டுட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம கண்ட்ரோலில் கொண்டுட்டு வர்றது ஏர் கண்டிஷன். இன்னும் கூட ஒரு உதாரணமாக சொல்லலாம். பெரும்பாலும் நம்ம டயரில் காற்றடிப்போம் இல்லையா, பைக்குக்கோ இல்லை சைக்கிளுக்கோ இல்லை காருக்கோ ஃப்ளைட்டுக்கோ காற்றடிக்கும் போது ஒரு ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுவோம், ஒரு ஏர் ஃபில் பண்ணுவோம். அந்த ஏர் என்னென்னு கேட்டிங்கன்னா 60, 30, 70, 65, 45 இப்படி ஏதாவது ஒரு ரேஞ்சில் நம்ம ஏர் வந்து ஃபில் பண்ணுவோம், ஒரு ப்ரெஷர் ஹோல்டு பண்ணுவோம். அதே போல் இந்த உலகத்தில் வந்து ஒரு ஏர் வந்து ப்ரெஷர் ஹோல்ட் ஆகிருக்கு. அது என்னென்னா 14.7. எப்படி காற்றுல எப்படி நம்ம வந்து வண்டி டயருக்குள்ளே காற்று எப்படி நம்ம அடைக்கிறோமோ அதே போல் இந்த உலகத்துலேயும் ஒரு டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. 14.7 PSI ப்ரெஷரில் தான் நம்ம இருக்கிறோம். ஆல்ரெடி ப்ரெஷரில் தான் இருக்கிறோம். இதை ஒரு பூமிக்கு ஒரு குறிப்பிட்ட மேலே போனோம்னா அது வந்து தான் ப்ரெஷர் இல்லாத ஒரு இடம், அதை தான் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே போல் அந்த 14 எப்படி நம்ம வழங்குறோம்னா, நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது சில பேருக்கு இப்போ அனுபவம் இருந்திருக்கும், ஃப்ளைட்டில் போனவங்களுக்கு தெரிய வரும், காது வந்து அடைச்ச மாதிரி சில நேரத்தில் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகும். அதுதான் அந்த ப்ரெஷரு. உலகத்தில் ஒரு ப்ரெஷரு கூட அந்த காற்று வந்து நிரப்பப்பட்டு தான் இருக்குது. அது மாதிரி ஏர் கண்டிஷன் மனிதன் வந்து கண்டிப்பாக ஏர் இல்லாத இடத்துல நம்ம வாழ முடியாது. பூமியே ஒரு ஏர்களால் நிரப்பப்பட்டு தான் இருக்குது. மற்ற பிரபஞ்சத்தில் நம்ம வாழ்கிறதுக்கான தகுதி நம்ம அங்கே கிடையாது. என்ன கேட்டோம்னா அங்கே வந்து ஆக்சிஜன் கிடையாது, ஏர் ப்ரெஷர் கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான ஒரு உண்மை. ஸோ இந்த ஏர் கண்டிஷனுங்கிறது வந்து நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து, ஏதோ ஏசி மெக்கானிக் வர்றாங்க, ஏசியை கழட்டினாங்க, வேலை பார்த்தாங்க, போயிட்டாங்க அப்படின்னு சர்வ சாதாரணமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். சில பேர் அந்த தேவைக்கு ஏற்ப அதோடைய பயன்களை உணர்ந்து வேலை செய்யக்கூடியவர்களும் இதில் இருக்கிறார்கள். இதுதான் இதில் நான் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது ஏர் கண்டிஷன் அப்படின்னாலே அது ஒரு பெரிய கடல், அப்படியே வரிசையாக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போதைக்கு இது போதும். தெரிந்தவர்கள் அப்படி எதுவும் கமெண்டில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் பர்சனலாக கேளுங்க, நம்ம சொல்லுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.